வணக்கம் நண்பர்களே, ஜிஎஸ்டி சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் 2017 சுதந்திர இந்தியாவில் ஆகப்பெரிய ஒரு சட்டமாக இது பார்க்கப்படுகிறது. தற்போது ஆளும் கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இதை மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக பார்க்கிறது. இன்றைக்கு பாராளுமன்றம் நள்ளிரவில் கூடுகிறது. ஜிஎஸ்டியை குடியரசுத் தலைவர் அறிமுகப்படுத்துகிறார். பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அங்கே பேசுகிறார்கள். இது நாடு முழுவதும் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி என்பது வணிகர்களுக்கு மட்டுமோ அல்லது தொழில் முனைவோருக்கு மட்டுமோ பாதிப்பை அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்க வேண்டியதில்லை. இது அனைவருக்குமான, சாமானியர்கள் அத்தனை பேருக்குமான தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வரியாகத்தான் இது இருக்க போகிறது. அந்த தாக்கம் என்ன விதமாக இருக்க போகிறது என்பதுதான் இப்போது எழுந்திருக்கிற அத்தனை பேருடைய கேள்வியாகவும் இருக்கிறது. அரசு தரப்பை பொறுத்தவரை ஒரே சட்டமாக, ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே வரி என்பதாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. ஒரே நாடு ஒரே வரி என்பது பல வரிகளை, ஜிஎஸ்டி என்பது மத்திய கலால் வரி, அதே போல சுங்க வரி, மத்திய விற்பனை வரி, மதிப்பு கூட்டு வரி என்று பல வரிகள் இருக்கின்றன. இவை அத்தனைக்கும் ஒட்டுமொத்தமாக மாற்றாக ஜிஎஸ்டியை அறிமுகம் செய்கிறது மத்திய அரசாங்கம். பல ஆண்டுகளாக இது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியிலிருந்தே இதற்கான வேலை திட்டங்கள் நடந்தது. ஆனால் அப்போது இருந்த ஜிஎஸ்டியிலிருந்து பல்வேறு திருத்தங்கள் செய்யப்பட்டு தற்போது இந்த ஜிஎஸ்டி வரி என்பது இன்றைக்கு நடைமுறைக்கு வருகிறது. இதை மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது. நள்ளிரவில் பாராளுமன்றம் கூடுகிறது. பாராளுமன்றத்தில் இதற்கான உரை நிகழ்த்த போகிறார்கள். பிரதமருடைய உரையில மேலும் என்ன விதமான அறிவிப்புகள் இருக்க போகின்றன என்று நாடு முழுவதும் எதிர்பார்ப்பும் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த ஜிஎஸ்டி வரி யாருக்கெல்லாம் பொருந்துமோ, நேரடியாக தொழில் முனைவோராக இருக்கின்றவர்கள், அதே போல விவசாயிகளுக்கு பொருந்துமா, இப்போது தற்போதைய செய்தியாக டிராக்டர், உரம் உள்ளிட்டவற்றுக்கான வரி என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது, ஜிஎஸ்டி வரி. அதே போல இந்த வரி யாருக்கெல்லாம் பொருந்தும், யாரெல்லாம் இப்போது நடைமுறையில பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக பலரும் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இதற்கான மாதம் 3 முறை நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறதுல தொடங்கி பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகின்றன. இந்த சாமானியரை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி வரி என்பது எதிலெல்லாம் லாபத்தை கொடுக்கும், எதிலெல்லாம் இன்னும் மேலும் ஒரு வரியை கூட்டுவதாக இருக்கும் என்கிற இந்த கேள்விதான் இருக்கிறது. உணவுப் பொருட்கள் குறிப்பாக இதெல்லாம் அடிப்படையாக இருக்கின்றனவோ அவற்றில் இந்த வரி விதிப்பு, ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலமாக என்ன மாற்றங்கள் நாளை நிகழப்போகின்றன என்கின்ற கேள்வியோடு இந்திய தேசம் முழுக்க இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உலக நாடுகளும் கூட கவனித்துக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் இப்படியான ஒரு முயற்சி செய்யப்படுகிறது. இது எவ்வளவு தூரம் பாதிப்புகளை, தாக்கத்தை உண்டாக்க போகிறது? பல வல்லுநர்களும் சொல்வது தொடக்க காலத்தில் சிற்சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நீண்ட காலத்தில் பார்க்கும்போது இது ஒரு சிறப்பான திட்டமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு இது இத்தனை மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்க வேண்டுமா என்கிற கேள்விகளும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் முதல் பார்வையில் 8 மணிக்கு அரசியல்வாதிகளுடைய, அரசியல் தலைவர்களுடைய பார்வையை பார்த்தோம். ஏனென்றால் அவர்கள் தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்கள். இப்போது முழுக்க முழுக்க அரசியல் தலைவர்கள் யாரும் இடம்பெறாத இந்த ஜிஎஸ்டி வரிக்கு நேரடியாக தொடர்புடைய வல்லுநர்களும், அதே போல இதில் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அழைத்திருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்காக முதல்ல என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல நம்முடைய செய்தியாளர்களும் பல இடங்கள்ல நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்லியிலிருந்து நமது தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். இன்னும் சில மணிகளில் இந்த ஜிஎஸ்டி வரி என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. வரி என்பது குடியரசுத் தலைவரால் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. அவரிடம் அதை பற்றி பேசலாம். அதே போல தியாகராய நகர்ல, சென்னையினுடைய டி நகர்ல ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு வியாபார ஸ்தலமாக பார்க்கப்படுகின்ற இடம், அங்கிருந்து நமது சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். அதே போல பல ஊர்களிலிருந்தும் கோவையிலிருந்து நமது சுரேஷ் இணைந்திருக்கிறார். கோவையில் உள்ள பல்பொருள் அங்காடியிலிருந்து சுரேஷ் இணைகிறார். புதுச்சேரியில் உள்ள உணவகங்களிலிருந்து ரகுமான் இணைகிறார். ரகுவரன் தியாகராயநகரில் இருக்கிற நகைக்கடையிலிருந்து நம்மோடு நேரலில் இணைகிறார். அவர்களோடு பேசுவதற்கு முன்னதாக இங்கு இருக்கின்ற விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். திரு எம் பொன்னுசாமி, அவர் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி. இந்த துறையில் ஜிஎஸ்டி சட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு நபர்களுக்கு இப்போது பயிற்சியும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல அதற்கு அடுத்ததாக திரு ஜான் மோரிஸ், பட்டய கணக்காளர். அதே போல திரு தனஞ்சயன், பாப்டாவிலிருந்து. தனஞ்சயன் ஜவுளித்துறை ஆலோசகர். அதே போல திரு ஜி சேகர், பட்டய கணக்காளர். நம்முடைய ஜிஎஸ்டி தொடர்பான எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தொடர்ந்து நாம் கடந்த 10 நாட்களாக பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். அதில் பிரதானமான ஒரு விருந்தினராக கலந்து கொண்டவர் திரு டி பிரபு.
கோவையிலிருந்து வந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறேன். அதே போல ராஜேந்திரகுமார் பட்டய கணக்காளர், அவரையும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த பக்கம் நிறைய நண்பர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள், வியாபார பெருமக்கள், அதே போல இந்த ட்ரெயினில இருக்கிறவங்க, இந்த பட்டய கணக்கு பயிற்சியாளர்களாக இருக்கிறாங்க, அதே போல விவசாய சங்கங்கள்ல இருந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க, குடும்ப தலைவியும் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். கணபதி, டெல்லியில் இருக்கிற நிலவரம் என்ன? இந்த ஜிஎஸ்டி வரி இப்போது அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்ற இந்த நிலையில எதிர்கட்சிகள் புறக்கணிச்சிருக்கிறாங்க, ஆளும் கட்சி என்ன விதமான திட்டங்களை கொண்டிருக்கிறது? பிரதமர் ஏதாவது புதிய அறிவிப்புகளை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா தெரியுதா? நிச்சயமாக ஜிஎஸ்டி வரி நள்ளிரவிலே அறிமுகமாக இருக்கும் இந்த நேரத்திலே நாடாளுமன்ற வளாகத்திலே முழு ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும், குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஆகட்டும், துணை குடியரசுத் தலைவராகட்டும், மூத்த அதிகாரிகளாகட்டும் அனைவரும் இங்கே குழுமியிருக்கிறார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர சினிமா நட்சத்திரம் அமிதாப் பச்சன் மற்றும் புகழ்பெற்ற பாடகி லதா மங்கேஷ்கர் உள்ளிட்டோரும் இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக இன்று வருகிறார்கள். சரியாக 12 மணிக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி மணி அடித்து ஜிஎஸ்டி என்கிற வரி அமலுக்கு வருகிறது என்பதை நாட்டுக்கு தெரிவித்து அந்த வரியை அமலுக்கு கொண்டு வருவார். அதன் பிறகு நடக்க இருக்கும் விஷயங்களை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்களை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள். குறிப்பாக மத்திய அரசும் மாநில அரசுகளும் சேர்ந்து அமல்படுத்த வேண்டிய வரியாக இருக்கிறது. ஆகவே இரண்டு பக்கங்களுக்குமே எந்த அளவுக்கு இதில் பொறுப்பு கிடைக்கப் போகிறது, எந்த அளவுக்கு சரியாக அமல்படுத்தப்படும் என்பதை பொறுத்தே அமையும். அதே போல சாமானியர்களுக்கும் இரண்டு விதமான தாக்கங்கள் ஏற்படும். ஒரு சில பொருட்களுக்கான வரி அதிகரிக்கும், ஒரு சில பொருட்களுக்கான வரி குறையும். ஆகவே அதற்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய விலையும் அதற்கேற்றாப்புல மாறுபடும். அதே போல தொழில் முனைவோருக்கு மிகவும் முக்கியமான விஷயம், யாரெல்லாம் தற்போது வரி கொடுக்காமல் இருக்கிறார்களோ, யாருடைய பொருட்கள் எல்லாம் வரியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் வரிக்குள் வருவார்கள் என்றால் அவர்களுக்கு கூடுதலான வேலை பளு மற்றும் கூடுதலான நிதிச்சுமை இரண்டுமே ஏற்படும். ஆகவே அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கான விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய வியாபாரத்திலே இதை எப்படி அவர்கள் சமாளிப்பார்கள் என்ற முக்கியமான கேள்வி இருக்கிறது. அரசியல் ரீதியாக ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் இதை புறக்கணித்தாலும் மத்திய அரசு தொடர்ந்து சொல்லி வருவது என்னவென்றால், இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை இது மிகப்பெரிய மாற்றம், சுதந்திர இந்தியாவிலே இது போன்ற பெரிய மாற்றம் வரிகளிலே இதுவரை கொண்டு வரப்படவே இல்லை. ஆகவே ஆரம்ப கட்டத்திலே பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் போக போக நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும், வளர்ச்சி பெருமளவிலே அதிகரிக்கும். இன்னும் ஓரிரண்டு வருடங்களிலே 2% வளர்ச்சி அதிகரிக்கும். அதாவது தற்போது 6%, 7% என்று இருக்கும் இந்த வளர்ச்சி 10% மேல் போகும் என்று சொல்கிறார்கள். ஆக பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்கிடையே இன்று நள்ளிரவிலே இந்த வரி அமலுக்கு வருகிறது. இந்த வரி அமலுக்கு வருவதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி மாநில நிதியமைச்சர்களை சந்திக்கிறார். அதே போல அவருடைய அமைச்சரவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் இந்த விழாவிலே கலந்து கொள்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி அனைவரும் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த வரியை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை காட்டும் வகையிலே இந்த விழாவை நடத்த இணைப்பில் இருங்க கணபதி. நம்ம டி நகர்ல இருக்கிற தியாகராய நகர்ல இருக்கிற ரகுவரனிடம் பேசலாம். நாளை இன்னும் 2 மணி நேரத்தில் ஜிஎஸ்டி வரி என்பது வருகிறது. இந்த ஜிஎஸ்டி வரி என்பது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? அவர்களை பொறுத்தவரை, அங்கு இருக்கின்ற வியாபார பெருமக்களை பொறுத்தவரை ஜிஎஸ்டி வரி பற்றிய புரிதல் என்ன, அவர்களுடைய கேள்விகள் என்னவாக இருக்கின்றன? பேசலாம். ஒரு நகைக்கடையிலிருந்து இணைந்திருக்கிறார் ரகுவரன். அங்க இருக்கிற வியாபார பெருமக்களோடு பேச முடிகிறதா? அதாவது நாம் தற்போது ஒரு தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ஒரு நகை கடையில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். தங்கத்திற்கான தற்போது 3% வரியானது இந்த ஜிஎஸ்டியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவிலிருந்தே அந்த வரியானது அமலுக்கு வருகிறது. அதன் காரணமாக தொடர்ந்து 10 நாட்களாகவே நகை கடையில் மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. இன்றுமே பார்த்தீங்கன்னா இன்று தற்போது மணி 9:15 மணி ஆகுது. தற்போதும் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் கூட்டம் நகை கடையில் எந்த அளவுக்கு இருக்கு நம்மளால பார்க்க முடிகிறது. இன்றைய தங்கத்தினுடைய விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா 22,125 ரூபாய். ஆனா அதற்கான வரி இன்றைக்கான வரி 221 ரூபாய். ஆனா அது இன்று இரவிலிருந்து 663 ரூபாய் கூடுதலா வரி மட்டும், நாளைக்கு மட்டும் வரி பார்த்தீங்கன்னா 663 ரூபாய் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இது ஒரு பவுனுக்கு கணக்கிடும் போது குறைவாக தெரிந்தாலும் திருமணம் போன்ற நிகழ்வுகளை பங்கேற்கும் போது அவங்க மொத்தமா நகை வாங்கும் போது 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் வரைக்கும் அவங்க ஒரு 10 பவுன் வாங்கும் போது அதனுடைய
விலை வந்து அதிகமாக இருக்கு. அதனால திருமணம் நிகழ்வு போன்ற நிகழ்வுகள் பங்கேற்கக்கூடியவர்கள் ஏராளமானோர் தற்போது இந்த நகையை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப நிறைய பேர் இப்ப இந்த கூட்டம் நிறைய வந்திருக்கு. எதனால பாக்குறீங்க? இந்த ஜிஎஸ்டி வரியினால வந்திருக்கேன். அதனாலதான் இன்னைக்கே வாங்குறோம். நாங்க 75% முன்பணமா கட்டிட்டு நாளைக்கு மீதி 25% கட்டிட்டு வாங்கிடுவேன். இல்ல, இப்போ எந்த வரியை எப்படி பாக்குறீங்க? எதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா? எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, 1 லட்ச ரூபாய் வாங்கினா 3000 ரூபாய் கட்ட வேண்டியதா இருக்குல்லங்க. நாளைக்கு இன்னைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்னா நம்ம கட்ட வேண்டியது இல்லை. 3000 நமக்கு லாபம் தானே. இப்போ இந்த கடைகள் என்னென்ன வசதிகள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க? இல்ல பாதி 75% கட்டுறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்புல இருங்க ரகுவரன், இணைப்புல இருங்க, தொடர்ந்து பேசலாம். நாகராஜ் நெல்லையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். நாகராஜ் திரையரங்கு ஒன்றிலிருந்து இணைந்திருக்கிறார். இன்றிலிருந்தே திரையரங்கத்தில் ஆன்லைன் புக்கிங் நாங்கள் நிறுத்திட்டோம்னு சொல்லி இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. கூடுதலாக திங்கட்கிழமையிலிருந்து காட்சிகளை நாங்கள் ரத்து செய்கிறோம். தமிழகத்தில் மட்டும் கூடுதலான வரி இருக்கிறது. இந்த வரியை வைத்துக்கொண்டு எங்களால் தொழில் செய்ய முடியாது என்கிற அந்த அறிவிப்பு இன்று மாலை வந்திருக்கிறது. நாகராஜ், அங்க இருக்கிற திரையரங்க உரிமையாளர்கள் அல்லது ரசிகர்களுடைய பார்வை என்னவா இருக்கும்? கண்டிப்பாக சார். அதாவது இங்கே நம்ம கூட இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கலாம். அதாவது இந்த ஜிஎஸ்டி வரியினால திரையரங்குகளில் திங்கட்கிழமையிலேருந்து காட்சிகள் வெளியிடப்படாது, அப்படி காட்சிகள் ஒளிபரப்ப மாட்டோம், ஏன்னா ஜிஎஸ்டி வரி கூட இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரசிகர்களாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் திரையரங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, இதை எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள். இது வந்து நாளைக்கு இன்றைக்கி நல்லவர்கள் வந்து தெரியுங்கிறாங்க. அது வந்து கூடுமோ குறையுமோங்கிறது தெரியாது. சப்போஸ் கூடினா வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது வந்து பொதுமக்கள் தான். எங்களுக்கு இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் வந்து சினிமா தான். சினிமாவில் வந்து அவங்க கூட்டினாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும். இது வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது ஃபார் ஜிஎஸ்டி. இது வந்து எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளே இருந்தது அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த திரையரங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஜிஎஸ்டி வந்து போடாமல் இருக்கிறது நல்லது திரையரங்குகளுக்கு. பேசலாம். நாகராஜ் இணைப்புல இருங்க, தொடர்ந்து பேசலாம். திரு பொன்னுசாமி, இன்னைக்கு நகைக்கடைகளில் பார்த்தா எல்லா ஊர்களையும், இது சென்னையில மட்டும் இல்ல, தியாகராய நகர் மட்டுமல்ல, பெரும்பாலான பெருநகரங்கள்ல இன்னைக்கு வந்து பெரிய அளவிற்கான மக்கள் கூட்டத்தை பார்க்க முடியுது. அவர்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கூடுதலாக 600 ரூபாய்க்கு மேல சவரனுக்கு கூடுதலாக வரியாக கட்ட வேண்டியிருக்கிறது. அதை தவிர்ப்பதற்கு நாங்க முன்கூட்டியே வருகிறோன்றாங்க. நிறைய வணிக நிறுவனங்களையும் பார்க்க முடிகிறது. ப்ரீ ஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படின்லாம் பெரிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? முதல்ல இருந்து பார்க்கணும்னா இந்த ஜிஎஸ்டி ரேட் ஃபிட்மெண்ட் இல்லைங்களே, பழைய வேட் வரி போட்டிருந்தாங்க, சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்து வரி போட்டிருந்தாங்க. இது ரெண்டையும் சேர்த்து தான் வந்து மக்கள் வந்து வரி கட்டிகிட்டு இருந்தாங்க முதல்ல. அது வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி கட்டுறாங்களா கட்டலையா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. வேட் மட்டும் போட்டு லோக்கல் டேக்ஸ் போட்டு கட்டி அவங்களுக்கு ரிசிப்ட் கிடைக்கும், அது பண்ணுவாங்க. இப்போ இது ரெண்டு டேக்ஸஸும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து ஃபிட்மெண்ட் ரேட்டு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி ஐட்டம்ஸுக்கு ஏற்கனவே ரெண்டையும் கூட்டி இருக்கிற வரியை சேர்த்து பார்த்தோம்னா இப்போ இருக்கிற ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருதுங்க. ரெண்டாவது விஷயத்தை பார்க்கணும்னாக்க, நீங்க நகைகளுக்கு சொல்றீங்களா இல்ல ஒட்டுமொத்தமாக? எல்லா ஒட்டுமொத்தமாக இப்போ நகைகளுக்கு ஏற்கனவே 1% இருக்கு. ஸோ இதுல வந்து நகைகளுக்கு வந்து இப்போ வந்து எக்ஸைஸ் டியூட்டி 1% இருக்கு. ஆமா, அதை தவிர அதாவது கலால் வரின்னு 1% இருக்கு. அதை தவிர வந்து வேட்னு 1% இருக்கு. இவங்களுக்கு டீலர் வந்து நகை கடையில் விற்கும் போது அந்த எக்ஸைஸ் டியூட்டியை போட மாட்டாங்க, ஏன்னா இது எக்ஸைஸ் டியூட்டி ஏற்கனவே சஃபர் ஆயிடுது. அப்போ வந்து 1% அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கு. இந்தியாவில் வந்து கோல்டு இம்போர்ட் தான் ஜாஸ்தி. சாருக்கு தெரியும் நல்லா, அந்த கோல்டு இம்போர்ட் பண்ணும்போது கவுண்டர் வேலரிங் டியூட்டி அண்ட் ஸ்பெஷல் டியூட்டி வேற இருக்கு. இப்ப அந்த டியூட்டியோட கிரெடிட் கிடைக்கிறது. அப்ப இந்த கிரெடிட் எல்லாம் கிடைக்கும் போது இந்த கிரெடிட்டை என்ஜாய் பண்ற நகை கடைக்காரர்கள் அந்த கிரெடிட்டை வந்து அந்த கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணினாங்கன்னா, இவர் சொல்ற மாதிரி 663 ரூபாய் கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து அதே 663 ரூபாய்க்கு டாக்ஸ் இருக்கு. ஆனா இவங்களுக்கு பில்லுல வந்து வேட் மாத்திரம் தான் வருது. ஏன்னா மத்த டாக்ஸஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிடுச்சு, அதோட கிரெடிட் கிடையாது. இனிமே வந்து அந்த டாக்ஸ் வந்து நகைக்கடைக்காரங்க, அதாவது இன்னைக்கு இல்ல அந்த அடிஷனல் டாக்ஸ் வந்து கஸ்டமர் தான் அவங்க வாங்கியிருக்காங்க. இப்ப அதாவது வந்து முன்னாடி எப்படி சட்டம் இருந்ததுன்னா 100 ரூபாய் ஒரு நகைனா அந்த 100 ரூபாய்க்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி 1% ஆட் பண்ணியாச்சு. அந்த 100 ரூபாய் வாங்கும்போது அதை இம்போர்ட் பண்ணும்போது அதோட எஸ்ஏடி சிவிடி எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. அது ஏற்கனவே 102 ரூபாய் இருக்கு. இவங்களுக்கு பில்லுக்கு வரும்போது இவங்க 102 ரூபாய் இவங்க வந்து 1% போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த 3% ஏற்கனவே ஆட் ஆயிடுச்சு. இந்த 2% வந்து இவங்க பில்லுக்கு நேரடியா எந்த கஸ்டமரும் நேரடியா பார்க்கல, வியாபாரிகளும் நேரடியா இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்ல. இன்னைக்கு வந்து இது என்னன்னா இந்த ஜிஎஸ்டி பேரை வச்சுட்டு ஒரு இன்னொரு இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் பண்ற ஒரு ட்ரெண்டா வச்சிட்டு இருக்காங்களே தவிர, ஆக்சுவலா வந்து நகைக்கு வந்து டைரக்டா நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா கொடுக்கிற பெனிஃபிட்டையும்
இது வரைக்கும் கட்டின டாக்ஸையும் பாத்தீங்கன்னா எந்த பெனிஃபிட் கிளாரிட்டி வந்து அரசு தரப்புல இருந்தோ அல்லது அரசு அமைப்புகள்ல இருந்தோ சொல்ல முடியாது. இல்லங்க, ஏன்னா இப்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி என்னன்னா இது ஒரு ப்ரீ ஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படின்னு விளம்பரப்படுத்தி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க ரேட் பாயிண்ட் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் இதெல்லாம் சேர்த்து பண்றாங்க. ஆடி தள்ளுபடி விற்பனை நடக்கலையா? அதே போலதான் இதுவும் இல்ல, இது நடந்ததுன்னு சொல்லி இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுல்ல. நீங்க சரி அது ஆடி தள்ளுபடி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறீங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இப்ப நான் வந்து இது பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வேட் ரேட் வந்து மாறிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாநிலத்தோட குட்ஸ் நீங்க ஆக்சுவலா எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா நேத்திக்கு நைட், ஏன்னா அரசாங்கம் இன்னி வரைக்கும் வந்து உங்களுக்கு வராதுக்கு அறிவிப்பு வராதுக்கு காரணம் 29ஆம் தேதி தான் இவங்க அபிஷியலாவே ரேட்டை வந்து இப்ப வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் வந்து ஃபைனலைஸ் ரேட் நோட்டிபிகேஷன் வந்தது வந்து 28ஆம் தேதி நைட் 29ஆம் தேதி தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இது ஒரு கிளாரிபிகேஷன் மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இது வந்து எல்லா வரையும் சேர்த்து அப்படிங்கிறது தான். நீங்க சொல்ற மாதிரி அரசாங்கத்துக்கு இது ஏற்கனவே ரெப்ரசன்டேஷன் கேரளால இருந்து 5%. அதை என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டுல 3ன்றீங்க, கேரளால 5. துபாயில போய் வாங்கிட்டு வந்துறாங்க. கலால் வரி 6%. துபாயில வாங்கினா கூட இங்க வாங்குறாங்க இல்ல 6% கேரளால வரி. ஆனா நீங்க 3 ஆயிடுச்சு. அப்ப வந்து அங்க கடை மூடி இருக்காங்களா? இல்ல, இது வந்து ஒரு வியாபார யுக்தி. அவ்வளவுதான். ஆக்ட்ல கிளியரா சொல்லிருக்காங்க. யாராவது உங்க பாயிண்ட் வரேன் நான். அதுல உங்கள்ட்ட தான் நிறைய கேள்வி இருக்கு. இல்ல ஆக்ட்ல கிளியரா சொல்லிருக்காங்க. அனௌன்ஸ் இன்னைக்கு வந்து மிட்நைட் சேல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2:30 PM 2:30 AM ஒரு சேல் இருக்கு அப்படின்னு சொல்லி 3% டிஃபரன்ஸ் இருக்குன்னு அந்த அம்மா பேசினாங்கல்ல. எனக்கு புரியாத விஷயம் சார் என்ன சொல்றாரு வந்து அது மாதிரி இம்பாக்டே இல்லைன்னு வரும்போது அப்படி எப்படி பொய்யான ஒரு தகவல் வந்து மக்கள் மத்தியில பரப்பப்படுது? அதாவது இன்னைக்கு வெறும் 1000 ரூபாய் அப்படின்னா நாளைக்கு 1300 ரூபாய், எப்படி 1030 ரூபாய் சவரனுக்கு 600 ரூபாய் கூடுது அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்ற நோட்டிபிகேஷன் சார். இப்போ அவர்ட்ட இருக்கிற ஸ்டாக்குக்கு எக்ஸைஸ் டியூட்டி சிவிடி கட்டினா அதோட கிரெடிட் எடுத்துக்க முடியும். என்னன்னா எப்படி அவங்க சொல்றாங்கன்னா இன்னைக்கு 1% இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா சரவணனுக்கு 22,000 லட்சம் ரூபாய், அதுக்கு 2% போட்டுட்டு இருக்கா, 1% போட்டிருக்காங்க 223 ரூபாய். நாளையில இருந்து 3% போடுவாங்க. இதுல என்ன அரசாங்கம் சொல்லுதுன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த எக்ஸைஸ் டியூட்டியும் அவங்க கிரெடிட் எடுத்துக்க போறாங்க. அதே மாதிரி அவங்க கட்டியிருக்கிற சிவிடியும் இங்க கிரெடிட் எடுத்து போறாங்க. அத கஸ்டமருக்கு பிளஸ் அந்த வரி இன்னைக்கு வந்து கடைக்காரங்களுக்கு பொருந்துமா நான் கேக்குறேன். 12 மணிக்கு முன்னாடி இந்த வரி என்பது அவங்க ஸ்டாக்ல வந்து அந்த கிரெடிட் வந்து அவங்களோட ரிட்டர்ன் பிரகாரம் எடுத்துட்டாங்கன்னா அதை வந்து கஸ்டமருக்கு பாஸ் பண்ணனும். அதை என்ஜாய் பண்றதுக்கு சட்டத்துல ப்ரொவிஷன் இருக்கு. தங்க நகையோட ரேட் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டுங்க. மத்த பொருள் மாதிரி கிடையாது. அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தங்க நகைக்கும் மற்ற கலால் வரி விதிக்கப்பட்ட பொருட்களுக்கும் வந்து வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் தங்க நகையான ரேட் என்பது மார்க்கெட்ல ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. கார்த்தால என்ன ரேட்டு, மத்தியானம் என்ன ரேட்டு, சாயங்காலம் என்ன ரேட்டு, அந்த ரேட்டு தான் நம்ம போய் வாங்குவோம். பிளஸ் அதுக்கு மேலதான் வந்து வேட் வரியோ மற்ற வரியோ வரும். இப்ப இன்றைக்கு தங்க வியாபாரம் எப்படி நடக்குது? நீங்க வந்து இப்போ ஆடியன்ஸ்ல வந்து கடைக்கு போறாங்க, போயிட்டு கடையில போய் நின்று வாங்கி பேரம் பேசி இதாங்க ரேட்டு நான் கொடுப்பேன், 2500 ரூபாய் தான் கொடுப்பேன், இதுக்கு மேலே 5 பைசா தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா வியாபாரி என்ன பண்ணுவார்னா அதை அப்படியே ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணுவார். அவ்வளவுதான். தங்க நகைக்கும் மற்ற பொருட்களுக்கும் வந்து வித்தியாசம் உண்டு, ரேட் வித்தியாசம் உண்டு. ஒரே ஒரு பாயிண்ட் கேட்கிறேன், நான் ஒண்ணே கேட்கிறேன். நீங்க வரி பத்தி பேசுறீங்க இல்லையா? டி நகர்ல 10 கடைக்கு போங்க, ஒரே பேங்கிள் வாங்குங்க, இல்ல ஒரே செயின் வாங்க. ஒரு கடையில 7% சேதாரம் போடுறான், இன்னொரு கடையில அதே செயினுக்கு 14% சேதாரம் போடுறான். ஒரே கடையில ஒரு கஸ்டமருக்கு 12% வெளிப்படையா இவ்வளவு சேதாரம் இத்தனை %, சொல்லி தானே செய்யறாங்க. இல்ல ஒரே நகைக்கு ஒரு கடையில நகையை பொறுத்து மாறும், கடையில 15%. நகையை பொறுத்து, நகையுடைய வேலைப்பாடு பொறுத்து செய்கூலி மாறும். அதானே சார் இந்தியா கிடையவே கிடையாது. சேதாரம்ங்கிறது வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கிடையவே கிடையாது. நீங்க இப்ப எல்லாத்தையும் துபாய் பத்தி கம்பேர் பண்றீங்களா? துபாயில போய் நகை வாங்குங்க. இப்ப இந்த ஜிஎஸ்டி வந்தா இதெல்லாம் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? இதெல்லாம் பண்ண முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? ஜிஎஸ்டி வந்ததுக்குன்னா கண்டிப்பாக வியாபார யுக்திகள் மாறும். ஜிஎஸ்டி இஸ் நாட் a tax reform, it is a business reform, one of the biggest tax reform னு சொல்லக்கூடாது. அத இது business reform. அங்கதான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. business reformல யாரெல்லாம் என்ன வகையான தொழில் பண்றவங்க, எவ்வளவு ரூபாய்க்கு தொழில் பண்றவங்க எல்லாம் இதுல வந்து இன்னைக்கு வந்து நடைமுறையில வரணும் அப்படின்றதுல நீங்க பேசிக்கா இருக்கிறதுல 20 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஆண்டுக்கு தொழில் செய்யறவங்க எல்லாம் இதை வந்து இப்ப ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுன்றீங்க. அப்படின்னா மாதத்திற்கு 1,60,65,000 ரூபாய் தொழில் செய்யற யாரா இருந்தாலும் வியாபாரம் பண்ற எல்லாரும் இதுக்குள்ள வரணும்ன்றீங்க. நான் இங்க கேட்கிறேன், வியாபாரம் பண்றவங்கள்ட்ட இந்த 1,65,000 பெரிய தொகையா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு மாதத்திற்கு நம்ம கேட்கலாம். வியாபாரிகள் யாராவது சொல்லுங்க, என்ன பிசினஸ் பண்றீங்க, உங்களோட டர்ன் ஓவர் என்னவா இருக்கு மாதத்திற்கு? என்னோட பிசினஸ் வந்து மைக் வாங்கிக்கங்க, வாங்கி பேசுங்க.
பத்மபிரியா வாங்கி கொடுங்கம்மா. ஓகே. என்னுடைய பிஸ்னஸ் வந்து காய்கறி பழம், அது வந்து டெய்லி ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு வந்து இதில் வந்து டேக்ஸ் இல்லை. ஆனால் சிறிய வியாபாரிகள் வந்து ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இதில் விதிவிலக்கு இருக்குது. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் அநேகமாக இருக்காது. அதுக்கு மேலே உள்ளவங்க நிறைய கஷ்டங்களுக்கு, ஏன்னா கணக்கு வழக்கில் மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி சில இப்போ நம்பரே கூட இன்னும் கம்ப்யூட்டரில் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து அவங்களுக்கு இருக்குது. இந்த ஜிஎஸ்டி பத்தின புரிதல் இருக்கு, எல்லாரும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நாளையில இருந்து நம்ம வந்து இந்த கணக்கு தொடங்கணும், ஆன்லைன்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், இது எல்லாமே எல்லாருமே ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா அதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கு. ஏன்னா அந்த வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு கூட சில விவரங்கள் தெரியல, சரியான இது கைடு பண்ண முடியல அவங்களால. அதுக்கு சப்போர்ட் பண்ணவோ அந்த நம்பர் யாராவது முயற்சி பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா? இங்க இருக்கிற வியாபாரிகள் யாராவது வந்தவங்க இந்த கணக்கு தொடங்குவதற்கு முயற்சி செய்து அதுல ஏதாவது சிக்கல்கள் இருந்தது அப்படின்னு? சரி, நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. ஓகே. அந்த மாதிரி சிக்கல் இருக்குது. இப்போது அது சம்மந்தமாக மீட்டிங்கள் நடக்குது. அதில் கூட அவங்களால ஒரு தெளிவான பதிலை சொல்ல முடியல. எல்லாமே அரசு கெசட்டில் வந்து 30ஆம் தேதி வந்த பிறகு தான் எந்த பொருளுக்கு எந்த வரின்றதை கூட எங்களால் கரெக்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டால் மளிகை கடைகளில் வந்து ஒரு கடையில் 3000 3500 பொருட்கள் இருக்குது. ஸோ 4 வகையாக அதை 5 வகையாக பிரிக்க வேண்டியது இருக்குது. 0, 5, 12, 18, 28ன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து வணிகர்களுக்கு ரொம்ப சிரமத்தை உருவாக்கும். இதுக்காகக்கூடிய செலவெல்லாம் கூட கன்சியூமர் கையில் தான் அது போகும். இப்போ வந்து புதுசாக ஆடிட்டர் வைக்கணும், அக்கௌண்ட் வைக்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஏற்கனவே வந்து இந்த கேஷை வந்து இந்த கிரெடிட் கார்டு இந்த மாதிரி ஒரு ஒழுங்குமுறைக்குள்ள வர்றதுங்கிறது நல்லது தானே? அது வேண்டான்னு சொல்ல முடியுமா? நான் உங்களுடைய எல்லா நடைமுறை சிக்கல்களையும் ஒத்துக்கிறேன். கூடுதலாக உங்களுக்கு செலவாகுது இதெல்லாம், அப்புறம் நீங்க வந்து இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, இதெல்லாமே இருக்கு நடைமுறையில், இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாருமே ஒரு வரி சட்டத்துக்குள்ள ஒரு ஒழுங்குமுறைக்குள்ள வர்றது முதல்ல வந்து மேல் மட்டத்திலிருந்து கொண்டு வந்திருக்கலாம். இப்போ வந்து 20 லட்சம்ன்றது மிக குறைவான தொகை. ஒரு காய்கறி கடையில் கூட இன்னைக்கு 10,000 ரூபாய் வியாபாரம் நடந்துடும், ஒரு வெத்தலைப்பாக்கு கடையில் 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் நடந்துடும். அப்போ அவங்கெல்லாம் இந்த இதுக்குள்ளே வந்து வர்றது ரொம்ப சிரமம். காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும், அதுக்கு ஒரு ஆள் தனியாக இது பண்ணணும், இல்லைன்னா யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இது வந்து நாளடைவில் அந்த வியாபாரத்தை வந்து விட வேண்டிய சூழ்நிலை தான் உருவாக்கும். அதனால அரசு வந்து முக்கியமாக இதில் வந்து லிமிட்டை வந்து அதிகப்படுத்தணும். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இப்போ இதை பற்றி அதிகாரிகள் தரப்புல இருந்து விளக்கங்கள் கொடுக்கப்பட்டதா? நிறைய இப்போ வந்து ஊடகங்கள் மூலமாக நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம், அல்லது சிஐஐ போன்ற அமைப்புகள் நிறைய விளக்கங்கள் நடத்துறாங்க, இதெல்லாம் நடக்கிறது. உங்களுக்கு இப்போ அதில் எங்க சிக்கல் இருக்கு? வியாபாரிகள் மத்தியில் இருக்கிற அச்சம் என்னன்னா, ஜிஎஸ்டி நம்பர் நம்மகிட்ட இல்லைன்னா நமக்கு சரக்கு கொடுப்பாங்களோ மாட்டாங்களோன்ற அச்சம் இருக்குது. அதிகாரிகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே வந்து ஒரு சப்ளையரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ வந்து நம்பர் இருந்தால் தான் என்னால் சப்ளை பண்ண முடியும், என்னுடைய சிஸ்டம் அப்படி தான், எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் அப்படி தான் அப்படிங்கிறத அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாரு. கடைக்காரர் வந்து இப்போ 20 லட்ச ரூபாய்க்கு கீழே விதி விலக்குன்னா அவருக்கு சப்ளை பண்ணணும் அவர். ஆனால் அதிகாரிகள் சொல்கிறாங்க, ஆனால் அவருக்கு அந்த மாதிரி இது கம்ப்யூட்டரில் எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஜிஎஸ்டி நம்பர் போட்டால் தான் என்னால் பில் பண்ண முடியும் அப்படின்றாரு. இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்குது. நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். ஒரு 6,000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் செய்கிற எல்லோருமே இன்னைக்கு ஜிஎஸ்டியில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது சரியா இருக்க முடியுமா? எங்கெல்லாம் நடைமுறை சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லுங்க. அதில் காம்பவுண்டிங் ஒரு மெத்தட் இருக்குங்க. அதில் 75 லட்சம் வரைக்கும் விற்பனை செய்கிறவங்க 1%, 2%, 5%, 3 ஸ்லாபில் அதுக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விதமான 75 லட்சங்கிறது ஒரு ரீசனபிள் அமௌண்ட். அதுக்கு மேலே போனதுக்கப்புறமும் நான் ஜிஎஸ்டியில் கவர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நியாயமான இதாக இருக்காது. 20 லட்சத்துலேருந்து 75 லட்சம் வரைக்கும் இந்த காம்பவுண்டிங் ஸ்கீமில் போய் நாம் இது பண்ணிக்கலாம். அப்போ ஒன்றும் மெயின்டெனன்ஸ், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டர் வச்சு பண்ண வேண்டியது எந்த தேவையுமே இல்லைங்க. ஒரே ஒரு பாயிண்ட் இவர் சொன்னதுங்க, இந்த 20 லட்சம் சொல்கிறீங்களே, அந்த 20 லட்சங்கிறதுங்க டாக்ஸபிள் அமௌண்ட் மட்டும் கிடையாது, அந்த வேல்யூ மட்டும் கிடையாது. நான் டாக்ஸபிள் பண்ணால் கூட, எக்ஸம்ப்ட் பண்ணால் கூட எல்லாம் வேல்யூ. அந்த 20 லட்சங்கிறது இந்த இதெல்லாம் நீங்கள் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறாரு, மளிகை வியாபாரம் பண்ணிட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் விற்கிறாரு, நீங்கள் மொத்த கொட்ட வேல்யூ சேர்த்து போட்டால் தான் 20 லட்சம். நீங்கள் இது ஜிஎஸ்டி வரி போடுறதுக்கு மட்டும் 20 லட்சம் கிடையாது. நீ அப்படி கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு சொல்ற மாதிரி எல்லாமே. இப்போ நீங்க டீ கடை நடத்துற எல்லா தோழர்களுக்குமே அது பொருந்துன்ற. நீங்க 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் சென்னையில வந்து டீ கடை வியாபாரம் ஒரே ஒரு நிமிஷம் இதுக்கு சொல்ல விரும்புறேன். இவங்க வந்து இன்னைக்கு இதை கிரிட்டிசைஸ் 20 லட்சம் பேசுறாங்க. இந்தியால இருக்கிற வேட் சட்டம் கடந்த 10 ஆண்டுகளா இருந்து இத்தனை நாள் அந்த பிரச்சனை ஏன் கேட்கலன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும், இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் 10 லட்சம் லிமிட் இருந்தால், வேட் சட்ட பிரகாரம் 10 லட்சம் லிமிட் இருந்தால் நீங்க கணக்கு வச்சுக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எல்லாமே இருக்கு. 10 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் தான் காம்பன்சேஷன் ஸ்கீம். இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும்
இந்த சட்டம் இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கு. இன்கம் டாக்ஸ் சட்டத்திலையும் 10 லட்சத்துக்கு மேல இருந்தா கம்பல்சரி புக்ஸ் வச்சுக்கணும்னு கிட்டத்தட்ட 50 வருஷமா இருக்கு. சர்வீஸ் டாக்ஸ்லயும் 10 லட்சத்துக்கு மேல வச்சுக்கணும். அப்பெல்லாம் இந்த 10 லட்சம் லிமிட் வச்ச போது யாருமே சிறு வியாபாரி எங்களுக்கு கணக்கு கஷ்டம் அக்கௌண்ட் யாருமே பேசல. அந்த 10 லட்சத்தை ஒரு பல்க் இன்க்ரீஸ் கொடுத்து இந்த 10 லட்சங்கிறது நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அது 20 லட்சமா ஏத்துவோம், டபுளா ஏத்துவோம் அப்படின்னு சொன்ன உடனே 20 லட்சம் நாங்கெல்லாம் சிறு வியாபாரத்துக்கு 3 முறை நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனும்னு நடைமுறையில் இருக்கா? சாரிங்க இது வந்து நம்ம ஐ திங்க் டிஸ்கஷன் வேற மாதிரி போகுது. டிஸ்கஷன் நோக்கம் இது இல்ல. இந்த நோக்கமே இது கிடையாது. விளக்குங்களா வர திரு மோரிஸ், என்ன விதமான क्वेश्चंस எல்லாம் உங்கள்ட்ட வருது? உங்களோட கிளையண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் கிளைண்ட்டை பொறுத்தவரையில் வந்து நிறைய பேர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரு பக்கம் முதல்ல காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே எல்லாருமே இல்லை அப்படி இல்லை, சின்னவங்களுமே இதில் ஒரு காரணம், ஒரு தனிமனித ஒழுக்கம்னு நான் எப்பவும் சொல்லுவேன். இது வந்து ஒரு ஃபோர்ஸ்டு தனிமனித ஒழுக்கம் வந்து இப்போ வரப்போகுது நம்ம நாட்டில். சார் சொன்ன மாதிரி இதுவரை எல்லா ரூலும் இருந்தது, கம்ப்ளை பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர்ஸ் இல்லை. இதில் முதல்ல ஒரே ஒரு பாயிண்ட் அவங்க சொன்ன இதுக்கு சொல்லிடுறேன். சார் சொன்னாங்கல்ல, அந்த ஜுவல்லரி இதுக்கெல்லாம் அந்த எவ்வளோ சேவ் ஆகுதோ அதுக்கு இந்த ஆக்டில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. சேவ் ஆகக்கூடிய பணம் வந்து மக்களுக்கு போய் சேரணும். அதுக்கு போகலைன்னா பனிஷ்மெண்ட்ஸும் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ நாளைக்கு இன்னைக்கு அந்த அம்மா வந்து சொன்னது தான் ஓப்பனாக வருது டிவியில். இது நாளைக்கு வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க. இவ்வளோ சேவ் ஆயிருக்கு, இவ்வளோ வருதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஓவரால் குறையும். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைகள்னு சொன்னால், அக்கௌண்ட்ஸில் நம்ம நாட்டில் வந்து இப்போ ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க் பேக் போன் இருக்கு. அந்த பேக் போன் வந்து இப்போ நாங்கள் ஒரு 6 லட்சம் கம்பெனி தான் இருக்கு இப்போ இந்தியாவில். இப்போ குறைஞ்சது 1 கோடி ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. இந்த 6 லட்சம் கம்பெனிக்கு இன்ஃபோசிஸும் டிசிஎஸும் பண்ண சாஃப்ட்வேர் வந்து மேலே இங்கேயும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கடைசி நாள்னு சொன்னால் கவர்மெண்ட்ல இருந்தே ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கண்ட்ரி வந்து பெருசு, நம்ம 130 கோடி மக்கள் இருக்கு. அவசரமா செயல்படுத்தணும், எப்பாவது தொடங்கணும், எங்கேயாவது தொடங்கணும், கண்டிப்பாக நடக்கும். அந்த இனிஷியலா வந்து அந்த தொடக்கத்துல யாரெல்லாம் பாதிக்கப்படலாம்? படிக்கக்கூடியது வந்து சின்னவங்க அப்படிங்கிறவங்க இருக்காங்க. வேற நான் அந்த விவாதத்துக்குள்ளே போல, இது இன்னும் கொஞ்சம் விளக்கக்கூடிய விஷயங்களா. சிறு வணிகர்கள் அவங்க வந்து கண்டிப்பாக இதுல வந்து ஒப்ளோஜ் பண்ணலைன்னா கஷ்டப்படுவாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு நிறைய சின்ன சின்ன சாஃப்ட்வேர் 2000 ரூபாய் போதும்னு சொல்லி இன்னைக்கு பேப்பர்ல வந்துருச்சு. நான் ஃப்ரீயா தரேன்னு சொல்லி இன்னைக்கு காலையில திரும்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இதுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், எங்க சாஃப்ட்வேருக்கு வந்து 2 போன் கனெக்ஷனும் கொடுத்து உங்களுக்கு சாஃப்ட்வேரை வந்து நாங்க லான்ச் பண்ணி தர்றோம், நீங்க டைப் பண்ணா மட்டும் போதுங்கிறாங்க. அப்ப எல்லார்ட்டையும் ஸ்மார்ட் போன் இருக்கு. இப்ப யாராவது ஒருத்தர் ஒரு ஸ்மார்ட் போன்ல இன்வாய்ஸ் போடுறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த மேட்டர் வந்து ஈஸியா போயிடும். இது எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம்ன்ற ஒரு நிலைமை வரப்போகுது. கூடிய சீக்கிரம் ஒரு ஆண்டு காலத்தில் நீங்க பார்க்க போறீங்க, உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறீங்க கண்டிப்பா. இல்ல, இந்த ஸ்மார்ட் போன்ல இன்னைக்கு ஜிஎஸ்டி சட்டம் 17 மொழியில அரசாங்கம் வந்து காமன் மேன் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்களுடைய சந்தேகத்துக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல ஆஸ் கேட்டாலே சொல்ற லெவல்ல இருக்காங்க. அத்தனை ரேட்டு எனக்கு ஜிஎஸ்டி சட்டம் தெரியல, எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிற மாதிரி இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் கவர்மெண்டே வந்துருச்சு, பிரைவேட் அப்ளிகேஷன் கிடையாது, கவர்மெண்டே வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. அதே மாதிரி இ இன்வாய்சிங், இ பில்லு எல்லாமே வந்து ஆன்லைன்ல வந்திருக்கிறதுக்கு இப்போ ஸ்மார்ட் போன் லெவல்ல கொண்டு வரதுக்கு அரசாங்கம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பட் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க என்ன அவர் மோரிஸ் சொன்ன மாதிரி ஒண்ணுன்னா, சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் தனியா அவங்க சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருந்தாங்க, சர்வீஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட சாஃப்ட்வேர் இண்டிபெண்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, வேட் டிபார்ட்மெண்ட் அவங்க தனியா ஒர்க் பண்ணுது. இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு இன்டர்லிங்க் ஆறதுல இனிஷியலா வந்து ஒரு டீத்திங் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது எப்போதுமே எந்த நியூ சாஃப்ட்வேர் வந்தாலுமே அது வந்து உண்டு. தொடர்ந்து பேசலாம், நிறைய கேள்வி இருக்கு. திரு தனஞ்சயன், திரு பிரபு 2 பேர்த்தையுமே கேட்க வேண்டியிருக்கு. இங்கிருந்து நீங்க உங்களோட அத்தனை கேள்விகளும் முன்வைக்கலாம், என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கிறதோ, எதெல்லாம் நம்ம கிளாரிட்டி எடுக்க வேண்டி இருக்கிறதோ அதெல்லாமும். கோவையிலிருந்து சுரேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். சுரேஷ், நீங்க எங்கிருந்து இணைகிறீங்க? அங்க இருக்கிற வியாபார பெருமக்களுடைய கேள்விகள் என்னவாக இருக்கிறது? நம்ம இப்போ இருக்கிற பகுதி கோவை சாய்பாபா காலனி பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கிறோம். மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒன்றி போய் இருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் குறித்தும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி பல்வேறு ஸ்லாபுகள் அந்த ஜிஎஸ்டி வரி என்பது மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்கிறது. இது வணிகர்கள் மத்தியில் இன்று நள்ளிரவு முதலே ஜிஎஸ்டிக்கு மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறனால அவர்கள் அனைவரும் அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் ஒவ்வொரு ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருட்கள் இருப்பதால் அதை மாற்றக்கூடிய அந்த கணினியில் அந்த பில்லிங் சிஸ்டத்தை மாற்றக்கூடிய அந்த பணிகள் தீவிரமா அனைத்து வணிகர்களும் இன்று நள்ளிரவு ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு குழப்பத்திலும் நுகர்வோர்கள் இருக்காங்க. இப்ப நம்முடைய இருக்கிற நுகர்வோரிடம் பேசலாம். இப்போ ஜிஎஸ்டி வரி பற்றி உங்களோட மனநிலை என்ன சார்? இப்போ வந்து சாதாரணமாக 1 கிலோ மாவு வந்து 35 ரூபாய் கிடைக்குதுங்க. இந்த 35 ரூபா மாவு டேக்ஸ் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக 40 ரூபா ஆகிடும்.
அதனால் டேக்ஸ் 12% சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து இதெல்லாம் கருத்தில் கொண்டு அதை கம்மி பண்ணி ஒரு 5%க்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா எல்லாருமே கட்டுறதுக்கு ஓகே, டேக்ஸ் கட்டலாம், எல்லாமே இது பண்ணணும். ஜிஎஸ்டியை முதல்ல வரவேற்கிறேன், அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் நுகர்வோர் இந்த சாப்பிட்ற பொருட்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணினால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்ல ஒரு இதாக இருக்கும். அதை தயவுசெய்து சொல்லி அதுக்கு ரெடி பண்ணுங்கள். இதுதான் என்னோட கருத்து. இங்க இருக்கக்கூடிய நுகர்வோரை பொறுத்தளவுக்கு இந்த அத்தியாவசியமாக அடிக்கடி மக்கள் பயன்படுத்தக்கூடிய அடிப்படை உணவுப் பொருட்களுக்கான அந்த டாக்ஸ் என்பதை வெகுவாக குறைக்க வேண்டும், அதை 0% வரை குறைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் முன்வைக்கிறாங்க. கார்த்திகை செல்வம். நன்றி சுரேஷ். மக்கள்கிட்ட பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு இந்த ஜிஎஸ்டி வரியை பொறுத்தவரை உணவுப் பொருட்களுக்கு என்னவாக இருக்க போகிறது, அதே போல அத்தியாவசிய பொருட்களுக்கான இந்த வரியினால் என்ன விதமான தாக்கம் ஏற்படுத்த போகிறது என்கிற இந்த குழப்பங்களும் கேள்விகளும் எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. புதிய தலைமுறை உள்ளிட்ட ஊடகங்கள் தொடர்ந்து இதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியின் நோக்கமும் கூட ஜிஎஸ்டி வரியை பொறுத்த ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. இதுல இந்த துறையின் வல்லுநர்கள் ஒரு பக்கமும், இதுல யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸா இருக்காங்களோ அவர்கள் இன்னொரு பக்கமாக இங்கே நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நமது சிறப்பு செய்தியாளர் பத்மபிரியா இப்போ இங்க இருக்கிறவங்களுடைய கேள்விகள் அவங்களை ஒருங்கிணைக்கலாம். நீங்க. நன்றி கார்த்திகை செல்வன். இன்னைக்கு நம்மளோட சிஏ படிச்சுட்டு இருக்கிற ட்ரெயினிஸ் இருக்காங்க, சொந்தமா கம்பெனிஸ் நடத்துறவங்களும் இணைஞ்சிருக்காங்க, ஃபார்மர்ஸ் கிளப்ல இருக்கக்கூடியவங்க இணைஞ்சிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே ஜிஎஸ்டி பத்தின சந்தேகங்கள் இருக்கிறது இயல்புதான். ஒரு புதிய சட்டம் அமலுக்கு வரும்போது என்னுடைய அன்றாட வாழ்க்கையில இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாருக்குமே எழுந்திருக்கும். முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஜிஎஸ்டி பத்தின உங்களுடைய புரிதல் என்ன, சந்தேகம் என்ன? சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது இட்ஸ் பேசிக் ரா மெட்டீரியல் இல்லை மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே. அதில் இப்போ நம்மளால இன்புட் ரேட் எடுத்துக்க முடியாது இல்லையா, அது இப்போது இட் இஸ் நாட் அண்டர் த ஆம்பிட் ஆஃப் ஜிஎஸ்டி. இல்லை, பெட்ரோல் இஸ் நாட் அண்டர் ஜிஎஸ்டி. அதுக்கான விளக்கத்தை நம்ம கேட்டு பெறலாம். அதற்கு முன்னாடி ஏற்கனவே தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை எழுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை எடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். என் பேர் விஸ்வநாதன், திருவேற்றிலிருந்து வரேன். சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன். இப்போது என்கிட்ட இப்போதைக்கு 15,000 ப்ராடக்ட் இருக்குது. இதில் என்னென்ன வரி எப்போ பிரிக்கணுன்னே தெரிய மாட்டேது. இன்றைக்கி நைட்டே நான் ஜிஎஸ்டி நம்பர் அப்டேட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் வரியை நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. சரி, இதை நான் எப்படி பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஏன்னா மிளகா இருக்குது, தனியாக இருக்குது. இப்போ எப்படி போட்டுருக்காங்கன்னா, அதில் பார்க்கும்போது நிகழ்ச்சியில் பேக் பண்ணாத பொருள்ன்றாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த பொருளுமே பேக் பண்ணோம்னா வாங்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை கண்டிப்பா. அப்போ மறைமுகமா வரி கொடுங்கன்றாங்க. How is it possible? சரி, இருங்க, இதுக்கான விளக்கத்தை திரு பொன்னுசாமி நீங்க கொடுங்க. இதுல அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு, மிளகாய் எக்ஸாம்பிள் சொன்னாருங்க. இது வரிங்கிறது பிராண்டட் ரெஜிஸ்டர்ட் பிராண்டட் ப்ராடக்ட்டுக்கு தான் வரி சொல்றாங்க. அன்பிராண்டட் கூட்டு பல்கில் விற்கிற அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸு உங்களுக்கு பருப்பாக இருக்கட்டும், உப்பாக இருக்கும், இதாக இருக்கட்டும், அதுக்கு வரி இல்லை, 0% தான். அது ஒரு கேள்வி. சூப்பர் மார்க்கெட்ல எல்லா விதமான பொருட்களும் இருக்கு இல்லையா, சிலது வரிக்கு உட்பட்ட பொருட்கள், வரி இல்லாத பொருட்களும் இருக்கு. ஒரே பில்லுல அதை எப்படி கொண்டு வரதுங்கிற கேள்வி எழுதல. ஒரு பில்லில் நீங்கள் வரி போட்டிங்கன்னா ஒரு என்னென்ன ப்ராடக்ட் அவர் வாங்குறாரோ வெளியிலிருந்து அவங்க ஏற்கனவே வரி கட்டி இவங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இவருக்கு இருக்கிற ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் அவர் விற்கிறாரோ அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸுக்கு ஒரு தனியாக வரி இருக்குது, ஒரு இதுக்கு பேக்டு பிராண்டட் கூட்ஸுக்கு ஒரு தனி வரியாக இருக்குது, பிஸ்கட்டுக்கு தனி வரி இருக்குது, மற்ற ப்ராடக்ட்ஸ் வரி இருக்குது. இதை ஒரு ஐட்டத்துக்கு ஒரு வரி போட்டு இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவர் சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட்வேர்லாம் நிறையா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்தந்த இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டு ஏற்கனவே வச்சுக்கிட்டீங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட் நீங்கள் பெரிய சூப்பர் மார்க்கெட் நடத்திங்கன்னா ஏற்கனவே ப்ராடக்ட்டுக்கு ஒரு கோட் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த கோட் நம்பருக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் ஆகிருக்கும். அதுக்குள்ள பர்சன்டேஜ் வரியும் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு பில் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஐயா ஒரு நிமிஷம், உங்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து ட்ரேடர்களுக்கும் அந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க ஒருத்தர்கிட்ட இந்த பொருள் வாங்கி விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அவங்க இந்த குழப்பத்துக்குள்ள வரவே தேவையில்லை. ஏன்னா அவங்க யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க இல்லையா, அவங்களே அந்த ரேட்டை சொல்லுவாங்க, அந்த கோடை சொல்லுவாங்க, இதுதான்ப்பா நம்ம ரேட்டு, அந்த ரேட்டு தான் நீங்க போடணும். அதை மீறி நீங்க ரேட்டே போட தேவையில்லைன்னு ஐயா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருக்கீங்க இல்லைங்களா, நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க, ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு மாவு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஆல்ரெடி பேக்கெட்ல இருக்கு. அந்த மாவு, அந்த பேக்கெட் இருக்கிற மாவு அவர் ரேட்டு போட்டு தான் விற்பார் உங்ககிட்ட. நீங்க அந்த ரேட்டை தான் போடணும். அதை மாதிரி போட முடியாது. ஏன்னா நீங்க ப்ராசஸிங் எதுவும் செய்யலை. ஆனால் நீங்க ஒரு மிளகாய் வாங்கி அதை அரைச்சி
மிளகாத்தூள் போட்டு ஆர்கே பிராண்ட் அப்படின்னு வித்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் வந்து உங்க ரேட் வரும் 5%, 12, 18 சொல்லி. இல்லாட்டி உங்களை போன்ற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருக்கிறவர்கள், மருந்து கடை வைத்திருக்கிறவர்கள், துணி வியாபாரம் செய்பவர்கள் எல்லாருமே வந்து இன்னொருத்தருக்கு பொருள் வாங்கி அப்படியே விற்கிறீங்கல்ல, நீங்க இந்த குழப்பத்துக்குள்ளே வர தேவையில்லை. ஏனென்றால் ஒரு கேள்வி சார், சொல்லுங்க. அவர் வந்து எதுவுமே பேக் பண்ணாம இன்னைக்கு சென்னையில பொருட்களை விற்க இல்ல, அப்படி கிடையாது. அதுல ஒரு புரிதல் அவர் தேவை. முனுசாமி சார் கரெக்டா சொன்னார். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. இந்த பேக்டுங்கிற வார்த்தையை மட்டும் தான் எடுத்துட்டாரு, அடுத்த வார்த்தை அவர் படிக்கல. பேக் பிராண்டட் ரிஜிஸ்டர்ட் பிராண்ட், அந்த ரிஜிஸ்டர்ட் இல்ல குட்ஸ் லிஸ்ட்ல கரெக்ட்டா தான் இருக்கு. பேக் பிராண்டட் ரிஜிஸ்டர்ட், நாட் ஓன்லி பிராண்டட். இப்ப வந்து நேத்திக்கு நாங்க வந்து திருச்சியில பேசும்போது ஒருத்தர் கேட்டாங்க, நாங்க எங்க மெர்ச்சன்ட் அசோசியேஷன்ல நாங்க ஒரு ரூல்ஸ் வச்சிட்டு இருக்கோம், ஒருத்தர் வச்சிருக்கிற பேரை இந்த டிஸ்ட்ரிக்ட்ல யாரும் பேர் வச்சுக்க கூடாது அப்படின்னு. அது வந்து ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் நேமே கிடையாது. ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் ஆக்ட் பிரகாரம் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் குட்ஸ் வச்சிருக்காங்க உண்டு. இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன், இங்க 6 ரேட் இருக்கு, 7 ரேட் இருக்காங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் இங்க கிளியரா சொல்ல விரும்புறேன். வேட் வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து 24 ரேட் இருந்தது. வேட் வந்ததுக்கு அப்புறம் அது 9 ரேட் ஆச்சு. இன்னைக்கு வந்து அது வந்து 5 ரேட் ஆயிருக்கு. அப்ப நீங்க வந்து எகனாமிக் எவாலுவேஷன் வந்து ஏன் அப்ரிஷியேட் பண்ணணும்ங்கற மாட்டேங்கிறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 24 ரேட், அது 9 ரேட் ஆகி இன்னைக்கு 5 ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப வந்து சட்டம் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ற லெவல்ல தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு, அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒண்ணுமே ஆகல. உங்களுக்கான விஷயம் எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. வேற யாரும் கேள்வி எழுப்புறீங்களா? அவருக்கு மைக் பாஸ் பண்ணுங்க. என்னோட பேர் கிருஷ்ணராஜசாகர். நான் ரீசென்ட்லி குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். எனக்கு பேசிக்கலி 2 டவுட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், 5000 rupees அப் டு டெய்லி லிமிட் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டை நான் பில் டேட் படி பார்க்கணுமா, இல்லை கிளைண்ட்டு புக் பண்ணுற டேட் படி நான் பார்க்கணுமா? இது என்னுடைய ஃபஸ்ட்டு கொஷின். ரெண்டாவது, முன்னாடி வேட்டு கீழே ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபருக்கு வேட் கிடையாது. இப்போது ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஜாப் ஒர்க்குக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் ஜாப் ஒர்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஜிஎஸ்டி வரல, பட் நான் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணேன்னா ஜிஎஸ்டி வருது. என்னோட கிளைண்ட்டோட சுச்சுவேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் முன்னாடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டியூட்டி கிடையாது, அவர் மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிற ப்ராடக்ட் எக்ஸம்டட் ப்ராடக்ட்டு, ஸோ அதனால் அவருக்கு டியூட்டி கிடையாது. இப்போது அவர் மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி லெவி பண்ணுறாரு, ஆனால் வர ப்ராடக்ட்டுக்கு எக்ஸம்டட். இப்போ அவருக்கு கிரெடிட் கிடைக்குமா, ரீஃபண்ட் கிடைக்குமா ஜிஎஸ்டிக்கு? ரொம்ப சிம்பிள், ரொம்ப வந்து கன்ஃபியூஸாக பண்ண தேவையில்லை. அதாவது நீங்கள் இன்றைக்கி வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்கிட்ட இன்றைக்கி வாங்குறீங்கல்ல, நீங்கள் இன்றைக்கி என்ன கேஷ் கொடுக்குறீங்க அவருக்கு, கேஷோ செக்கோ பணமோ தர்றீங்க, அது வந்து டோட்டல் பர் டே பேமெண்ட்ஸ் இஃப் இட் டஸ் நாட் எக்ஸீட் 5000 rupees. ஆங்கிலத்தில் சொல்கிறேன், தமிழ்லையும் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து கேஷ் கொடுத்தோ செக்கு கொடுத்தோ வாங்குற அந்த செலவினங்கள், பர்ச்சேஸ் கூட இல்லை, செலவினங்கள் வந்து 5000 rupees மேலே தாண்டலைன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரிவர்ஸ் சார்ஜில் கட்டவே தேவையில்லை. பிகாஸ் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், யூ நோ தட் வெல். ஓகே, நவ் நீங்கள் வந்து இன்டர் ஸ்டேட் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ்ன்னு சொல்கிறீங்க. இந்தியான்றது ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, ஓகேங்களா? இன்றைக்கும் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா குட்ஸ் மூவ் ஆச்சுன்னா நீங்கள் சிஎஸ்டி கட்டுறீங்க. ஆனால் ஜிஎஸ்டி வந்து டெஸ்டினேஷன் பேஸ்ட் கன்சம்ஷன் டேக்ஸ். ஸோ குட்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுதுன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த டேக்ஸ் போய் சேரும். அப்போ தான் வந்து அந்த ஜிஎஸ்டியுடைய பலன் கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுடைய ரேட்டு, உங்களுடைய அந்த ஃபைனல் ப்ராடக்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்குது, சரிங்களா? இன்புட் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா ரீஃபண்ட் மெக்கானிசம் இருக்குது கவர்மெண்ட்டில். இந்த லாலே சட்டத்திலே இருக்க ரீஃபண்ட் மெக்கானிசம். தொடர்ந்து பேசலாம். சேலத்திலிருந்து நமது செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். அங்க இருக்கிற ஒரு துணிக்கடையில மோகன்ராஜ் அங்கே இருக்கிறார். அங்க வந்து ஜிஎஸ்டி வரி இப்போது இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல அமல்படுத்தப்படக்கூடிய சூழல்ல என்ன விதமான ஒரு நிலை இருக்கிறது மோகன்ராஜ்? கண்டிப்பாக ஒரு மனித வாழ்வில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உணவுக்கு அடுத்தபடியா உடை முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த உடையை தயாரிக்கக்கூடிய இந்த ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதன்முறையாக ஒரு வரி விதிப்புக்கு ஜிஎஸ்டியால உருவாக்கப்படுகிறது. இதற்கு ஜவுளி தொழிலாளர்கள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்து ஒரு 3 நாட்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இப்பொழுது எந்த மாதிரியான தாக்கத்தை இந்த வரி விதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கறத பகிர்ந்துக்கிறதுக்காக மொத்த ஜவுளி விற்பனையாளர் ஸ்ரீதர் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட அவரோட தாக்கங்கள் எப்படி இருக்கும், எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து கேட்போம். ஸ்ரீதர், நீங்க சொல்லுங்க, இந்த ஜவுளித்துறையை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்க இந்த சூழ்நிலையில ஜிஎஸ்டி வரி விதிப்புல உங்களோட தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே போல எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்கு உங்களை போல வணிகர்களுக்கு? சார், இப்ப பாத்தீங்கன்னா இப்போ உற்பத்தியாளர்கிட்ட எல்லாமே விலை ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நுகர்வோர் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இப்போ வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் இப்பயே எல்லாமே க்ளோஸ் ஆயிருச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரேட் ரொம்ப ஏறிடுது சார். இப்போ 150 ரூபாய் நான் விற்கிற இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா விலை கம்மின்னு விலை கம்மி எடுக்க வராங்க. இப்போ 150 ரூபாய்க்கு நானே சூரத்தில் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது விலை ஏறி போச்சுன்னா நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க சார். இதுக்கு 3 இடத்துல வரி விதிக்க வேண்டியதாக இருக்குது சார். இப்போ வச்சிருக்கிற இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டேக்ஸும் இருக்கும், சரக்கு இருக்கும். அந்த சரக்குக்கு இப்போ டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க. இப்படி கட்டினா நாங்கள் எல்லா பக்கமும் மாட்டிக்குவோம் சார். இப்போ இப்போ நடுத்தர மக்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாகவே விலை கம்மின்றதை தான் கான்செப்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அதுவும் டேக்ஸ் ஏற்றுறாங்கன்னா பெரிய முதலாளிகளும் பெரிய வியாபாரிகளும் எல்லாம் தப்பிச்சிருவாங்க. ஆனால் இங்கே நடுத்தர மக்கள் இப்போ எங்களை நம்பி நாடி வர மக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால டேக்ஸ் துணிகளுக்கான டேக்ஸை குறைக்கணும். ஏன்னா இப்போ சாப்பாட்டில் டேக்ஸ் ஏற்றுறான், அது பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அது வேற கணக்கு சார். இப்போ நடுத்தர டிஃபன் கடையில் போட்டு இட்லி வேக சாப்பிட்றது அதே மாதிரி தான் இந்த கடையும். 5 அடுக்கு மாடி 10 அடுக்கு மாடி எடுக்கிறதுல ஒன்றும் தெரிவிக்கா சார். இந்த மாதிரி நடுத்தர மக்கள் கொஞ்சம் பொருள் ரொம்ப ரொம்ப கம்மியான பொருள் துணி எல்லாமே எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எல்லாமே பாதிக்கணும். முடிஞ்சளவு டேக்ஸ் குறைக்க சொல்லுங்க சார். நன்றி மோகன்ராஜ். நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இருங்க மோகன்ராஜ். புதுச்சேரியிலிருந்து ரஹ்மான் இணைந்திருக்கிறார். அவர் ஒரு உணவகத்தில் இருக்கிறாரு. பொதுவாக எல்லா மக்களுக்குமான கேள்வியாக இருக்கிறது. எல்லோருமே இப்போது நடந்துட்டு இருக்கிற ஒரு அர்பனைசேஷன்ல பெரும்பாலும் உணவகங்களுக்கு போறது அப்படிங்கிறது இயல்பா மாறிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல அது எவ்வளவு தூரம் ஒவ்வொருடைய ஒரு நாள் செலவுல தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற கேள்விகளோடு இருக்கிறாங்க. ரஹ்மான், அங்க உணவகத்தை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கிறவர்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு, அல்லது உணவகம் நடத்துறவர்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் என்னவா இருக்கு? கண்டிப்பாக கருத்தை சொல்லணும். அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு சுற்றுலா நகரம். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து உணவு விடுதிகளும் சுற்றுலாவினரை மட்டுமே நம்பியிருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த ஜிஎஸ்டி ஆனது நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகின்றது. இந்த நிலையை பொறுத்தவரை அதாவது ஜிஎஸ்டியில் எந்த அளவுக்கான வரி விதிக்கப்பட்டிருக்கின்றன, மேலும் இதற்கான சாதக பாதங்கள் என்ன என்பது குறித்து இந்த விடுதி நடத்தக்கூடிய சுபானிற்கு நாம் அவரிடம் கேட்போம். அதாவது இந்த ஜிஎஸ்டி ஆனது நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகின்றது. உணவு விடுதிகளை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி எந்த அளவுக்கு வரி இது பண்ணுறது? இப்போ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டின்றது ஜிஎஸ்டி வருது, மத்திய கவர்மெண்ட் கொண்டு வர்றாங்க, நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் இருந்தாலும் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும், பாண்டிச்சேரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த வரி என்னன்னா, நான் ஏசி ரெஸ்டாரண்ட் 2%, ஏசி ரெஸ்டாரண்ட்டுக்கு 8%. நாளையிலிருந்து இப்போ சப்போஸ் எங்கிட்ட ஒரு பில் ஒன்று இருக்குது, இது கிளியர், இது சொல்றேன், 430 ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கு வரி 25 ரூபா 80 பைசா நாங்கள் போட்டிருக்கோம். 456 ரூபா கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதே கஸ்டமர் நாளைக்கு வந்தாங்கன்னு சொல்லிச்சுனாக்கா 430 ரூபா சாப்பிட்டவங்க 507 ரூபா கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்போ திடீர்னு வரி அதிகமா இருக்கும் போது கஸ்டமர் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னாக்கா, நான் ஒரு வாரத்தில் 4 தடவை வர்றவங்க அதே 2 தடவை வர்ற மாதிரி குறைப்பாங்களே தவிர நம்முடைய வியாபாரம் ஒன்றும் ஜாஸ்தி ஆகுது. இன்னைக்கு சாப்பிட்டுட்டு போறவங்க நாளைக்கு ஏன் இவ்வளவு வரி போறீங்கன்னு சொன்னா நம்ம கஸ்டமருக்கு ரொம்ப நேரம் அவங்களுக்கு அந்த கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதனால இந்த வியாபாரத்தில் 18% ரொம்ப ஜாஸ்தியான இருக்கு. ஏசி ரெஸ்டாரண்ட் 18% போட்டுக்கிற வரி இருக்கு. அது ரொம்ப ரொம்ப மிக மிக அதிகமா இருக்கு. வியாபாரத்தில் ஜாஸ்தி வியாபாரம் பண்ணணும்னாக்கா வரி கம்மியா வச்சு இது பண்ணாங்கன்னா கஸ்டமருக்கு நாங்கள் உதவி செஞ்சா நிறைய வியாபாரம் பண்ணலாம். நன்றி. இணைப்பில் இருங்க. நன்றி. 2 பேர் இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஜவுளித்துறை சார்பாக 2 கேள்விகள் இருந்தது. உங்க 2 பேருமே இங்க ஜவுளித்துறையில இருந்திருக்கீங்க. திரு பிரபு, உங்களுடைய பார்வையில் 10 ஆண்டுகளுக்கான முன்னாடி இருக்கிற சரக்குங்க கூட இப்ப நாங்க வரி செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறாரு. இது எப்படி? பொதுவா ஜிஎஸ்டி பத்தின புரிதல் இன்னும் நிறைய வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜிஎஸ்டியோடைய மெயின் அட்வான்டேஜே மல்டிபிள் ஸ்டேஜ் ஆஃப் டாக்ஸேஷனை நம்ம அவாய்ட் பண்ணலாம். உதாரணமா நாங்க குஜராத்ல பஞ்சு வாங்குறோம், 2% சிஎஸ்டி கட்டிட்டு இருந்தோம். இது வரைக்கும் அதை இன்புட்ல எடுக்க முடியாது. இப்போ எங்க நூற்பாலையில் இனிமேல் அதை இன்புட் எடுக்கலாம். நான் நூல் விற்பனை செய்யறேன், எங்கிட்ட துணி வாங்குறவர் அவர் இன்புட் எடுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மதிப்பு கூட்டப்பட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம டாக்ஸ் கட்ட போறோம். லாங் டேர்ம் சொல்லக்கூடியது 6 மாதத்துல 9 மாதத்துல மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாருமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது, அவங்க அதை பிராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா பொருளுடைய விலையும் குறையும். விலை ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ ஒரு விதத்துல பார்த்தா அவர் சொல்ற விஷயம் குறைவான டாக்ஸ் போடணும்னு சொல்றாரு. நான் சார்ந்திருக்கும் இந்தியன் டெக்ஸ்பிரனர்ஸ் ஃபெடரேஷன் உட்பட அத்தனை அமைப்புகளும் நாங்கள் 2 கோரிக்கை தான் வச்சிருந்தோம் அரசாங்கத்துக்கிட்ட. ஒன்று டெக்ஸ்டைல் சாதாரண மனிதர்கள் யூஸ் பண்ற, காமன் மேன் யூஸ் பண்ற ஐட்டம்ங்கிறதுனால குறைந்தபட்ச வரி விதிப்புல அதை வைங்கன்னு சேர்த்திருந்தோம். அதை தான் செஞ்சிருக்காங்க. 5% தான் வச்சிருக்காங்க. 2வது, இந்த சங்கிலி தொடரில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி நிலையையும் நீங்க பிரேக் பண்ண வேண்டாம், கம்ப்ளீட் டாக்ஸ் நெட்டுக்குள்ள கொண்டு வாங்கன்னு கேட்டிருந்தோம். அதையும் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் ரீட்டைலர் வரைக்குமே ஜவுளி பொருள்களுடைய விலை குறையறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்க ஒழிய விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 2வது ஒன்று என்னன்னா,
உற்பத்தி துறை தான் இத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குது. நம்ம வந்து சின்ன இன்னைக்கு நாளைக்கு காலையில் நடக்க போற ஒரு விஷயத்தை மட்டுமே சிந்தனை பண்றோம். நாளைக்கு ₹1 ஜாஸ்தி ஆகுது, ₹2 ஜாஸ்தி ஆகுதுன்னு. தமிழ்நாட்டில் இந்த ஒரு எக்கானமி நல்லா இருக்குன்னு காரணம்னா மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் காரணம். இப்போ நாங்கள் எஃபிஷியன்ட் ஆனால் மேலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். 10 லட்சம் பேருக்கு ஜவுளி உற்பத்தி தொழில் வேலை வாய்ப்பு கொடுக்குதுன்னா, இப்போ ஆந்திராவிலிருந்து இங்கே வந்து ஒரு நூற்பாலை நூல் வித்துட்டு இருக்கும்போது 2% சிஎஸ்டி, நாங்கள் இங்கே விற்கும்போது 5% டேக்ஸ் கட்டிட்டு இருந்தோம். ஸோ 3% வந்து எங்களுக்கு பாதிப்பு இருந்தது. இப்போ எல்லாத்தையும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொண்டு வந்துட்டாங்க. யார் இந்தியாவில் என்ன பண்ணாலும் ஒரே டேக்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மேனுஃபேக்சரிங் செக்டர் எஃபிஷியன்ட் ஆகும்போது நேச்சுரலாக வேலைவாய்ப்புகள் உருவாகும். வேலைவாய்ப்புகள் உருவாகும் போது தான் பொருளாதாரம் வளரும். அதனால ஜிஎஸ்டிங்கிற கான்செப்டே வந்து விலை அதிகரிக்கிறதுக்கான கிடையாது. எல்லா இடத்துலையும் சார் சொன்ன மாதிரி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்லேயே நிறைய பிராண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து விலை குறைக்கிறாங்கிற அறிவிப்பையே விட்டுருக்குறாங்க. நம்ம மத்திய நிதியமைச்சரும் சொல்லியிருக்காரு, ஆன்டி ப்ராஃபிட்டேரிங் கிளாஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை கண்காணிக்கிறதுக்காக தான். இப்போ எங்களுடைய செக்டர்லலாம் இப்போ நாங்கள் கெமிக்கல் நிறைய யூஸ் பண்ணுறோம். 18% டேக்ஸ் கட்டுவோம். 1% கூட இன்புட் எடுக்க முடியாது. இப்போ அது அத்தனை டேக்ஸையும் இன்புட் எடுக்கலாம். இப்போ வாடகைக்கு ஒரு ஷோரூம் வச்சிருந்தா அந்த வாடகைக்கு உண்டான சர்வீஸ் டேக்ஸும் இன்னைக்கு இன்புட் எடுக்கலாம். ஜிஎஸ்டியோடைய பியூட்டியே என்ன அப்படின்னா, கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸ் டாக்ஸஸ்ல இல்லாமல் எல்லா இடத்துலையும் மதிப்பு கூட்டப்பட்ட விஷயத்துக்கு மட்டுமே நம்ம டாக்ஸ் கட்டுறதுனால விலை குறையும். திரு தனஞ்சன், ஏற்கனவே இப்போ வந்து ஒரு தைக்கப்பட்ட துணிக்கு 18% வரி அப்படின்னு வருது. இப்போ அது எங்கெல்லாம் பொருந்தும் இந்த கேள்வி? ஒரு இப்போ நேரடியாக ஒரு துணியை வந்து நீங்கள் 2% தான் அப்படின்னு வந்துருச்சு. அது ரொம்ப எல்லா இடத்துலையும் தேசம் முழுக்க ஒரே வரி, அது நல்லது அப்படின்னா இந்த 18% எப்படி இதில் கொண்டு வருது? துணிக்கு 18% இல்லை. ₹1000 மேலே விற்கப்படும் துணிக்கு 12%, ₹1000 கீழே விற்கப்படும் ஜவுளிக்கு 5%. 2 ஸ்லாபில் தான் அது வரி விதிக்கப்படுது. இதுல அவர் சொன்ன மாதிரி 10 வருஷமா விற்காத ஸ்டாக்குக்கு வரி கட்ட வேண்டியது வருது. அப்படிங்கிற கடை எங்க வச்சிருக்கான்னு கேட்கணும். 10 வருஷமா விற்காத பொருள் இனிமே விற்க போறது இல்ல. அவர் 10 வருஷம் சொன்னதுல 2 வருஷமோ 1 வருஷமா அவர் இருக்கிற ஸ்டாக்குக்கு வந்து கவர்மெண்ட் இன்புட் கிரெடிட் இப்ப ஸ்டாக்கை டிக்ளேர் பண்ணி நாம கிரெடிட் எடுத்துக்கலாம். பட் ஜவுளித்துறை பொறுத்த வரைக்கும் ஒரு ₹100 தயாராகிற ஒரு டிஷர்ட்டை துல்லியமா நாம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா ₹4 வரைக்கும் அது விலை குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பிரபு சொன்ன மாதிரி நிறைய இன்புட் கிரெடிட் கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருந்ததுனால துல்லியமா நாம எடுத்து பார்த்தோம்னா 4% வரி நிகரமா குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்கே தவிர இந்த நீங்களும் வந்து இதுக்கான வாய்ப்பு இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு அப்படிதான் சொல்றோம். யாருக்கும் இன்னும் ஒரு கிளாரிட்டி வராத ஒரு சூழல் தான் இருக்கு. அது ஒரு 3 மாசம் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் அது ரியாலிட்டி தெரியும். இவங்களோட பெனிஃபிட்லாம் இப்ப வந்து அந்த ரெஸ்டாரண்ட் கூட ஒன்னு பேசினாரு, நான் நாளையில இருந்து நான் 18% போறேன் 12% போறேன்னு. இவங்க வாங்குற டீ தூள்ல இருந்து, இவங்க வாங்குற மில்க் பவுடர்ல இருந்து, இவங்க வாங்குற போன்விட்டால இருந்து, இவங்க வாங்குற ஹார்லிக்ஸ்ல இருந்து, இவங்க வாங்குற சர்க்கரையில இருந்து எல்லாத்துக்கும் வரி கட்டுறாங்க. அத்தனை வரியோட கிரெடிட்டும் எடுத்துக்கணும். இத்தனை நாளா வந்து அவங்க 2% வேட்ல கட்டின போது எதுவும் கிடையாது. எக்ஸைஸ் டியூட்டி அதுல ஆட் ஆயிருந்துச்சு, அதோட கிரெடிட்டையும் எடுத்துக்கணும். சோ ஒரே ஒண்ணு இவங்களுக்கு வியாபாரிகள் புரிஞ்சுக்கணும்னா, செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவினங்களுக்கும் ஜிஎஸ்டிஎன் நம்பர் கொடுத்து பில்லு வாங்கினாங்கன்னா அதுல என்ன வரி கட்டுறாங்களோ இவங்க வரி கட்டும் போது அந்த பெனிஃபிட் எடுத்துக்கலாம். சோ அப்படிங்கும் போது இதுல வரி ஏற்றம் வரதுக்கு சான்ஸே இல்லை. அந்த பேசிஸை வச்சுதான் இன்னைக்கு 5% தான் ஒரு குட்ஸுக்கு டாக்ஸ் வச்சிருக்காங்கன்னா அதோட பேசிஸ் என்னன்னா ஓவரால் எல்லா அதுக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டியே இருந்திருக்காது. ஓவரால் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே யூனிஃபார்மா 5 இல்ல 6% வச்சிருப்பாங்க. அந்த குட்ஸுக்கு தான் 5%. 12% இருந்த குட்ஸுக்கெல்லாம் 6% எக்ஸைஸ் 5%. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குட்ஸுக்கு வந்து எங்கேயுமே வந்து 98% ஆஃப் தி ஐட்டம்ஸ் ஆஃப் தி குட்ஸ் எக்ஸெப்ட் சம் லக்ஸரி குட்ஸுக்கு விலை ஏத்தத்துக்கு சான்ஸே கிடையாது. நாம பேசுவோம். திரு பொன்னுசாமி, இதுல பாத்தீங்கன்னா இந்த மக்கள் நீங்க பேட்டி எடுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. விலை கூட போகுது, விலை ஜாஸ்தி கொடுக்கணும், வரி போடுறாங்க. அவரு இவங்கள சொன்ன மாதிரி ஏற்கனவே வரி இருந்துகிட்டு தான் இருக்கு எல்லா இடத்துலயும். ஸ்டேட் கவர்மெண்ட் தனியா உணவகங்கள்லயும் ஜுவல்லரி ஷாப்ஸ்லயும் எல்லா இடத்துலயும் போர்டு வைக்கிறாங்க. ஆமா, ப்ரீ ஜிஎஸ்டி சேல்னு போடுறாங்க அப்படின்னு போது அப்ப விலை உயர போகுது. ஏன்னா வருஷம் 2 வீலர்லயும் 3 வீலரையும் வந்து நம்ம அப்படிதான் பாக்குறோம். பட்ஜெட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கிட்டா நம்ம வரி கட்டுறோங்கிறது பொருள் வாங்கும் போது நம்ம வரி கட்டுறோங்கிறதே நிறைய பேர் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வரி கட்டுறோங்கிறது நிறைய பேர் தெரியல இவங்களுக்கு. இப்ப வந்து பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் அவுட் பண்றதுனால ஜிஎஸ்டி நிறைய பேசுறதுனால ஓஹோ ஜிஎஸ்டி வரி போடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு மக்களுடைய ஒரு புரிதல் இனிமையே காட்டுது. அதுக்கு நான் வரேன். திரு தனஞ்சயன், உங்கள்கிட்ட ரொம்ப நேரமா கேட்க வேண்டியது, திரையரங்குகள் திங்கட்கிழமையில இருந்து மூடுறோம், எங்களால தொழிலே செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கூடுதல் வரி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. என்னெல்லாம் சிக்கல் இருக்கு? இப்போ நம்ம ஜிஎஸ்டியில் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க ஒரே நாடு ஒரே வரின்னு. ஜிஎஸ்டியுடைய ஒரே அடிப்படை என்னன்னா ஒரு வரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்னு தான். சொல்லாத ஒரு விஷயம் வந்து திடீர்னு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா லோக்கல் டேக்ஸ் வந்து
என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இதுவரை 30% 20% இருந்தது தான் டாக்ஸ் எக்ஸம்ஷன் சொல்லி தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. 95% படங்களுக்கு டாக்ஸே கிடையாது. 100 ரூபாய் டிக்கெட்டோ இல்ல 80 ரூபாய் டிக்கெட்டோ அப்படி அந்த அமௌண்ட் வந்து ப்ரொடியூசருக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரும். அதோட பெனிஃபிட் என்னைக்கும் வந்து பயனாளர்களுக்கு போனதே கிடையாது. இல்ல, அதாவது டாக்ஸ் எக்ஸம்ஷன் சொல்லி இது வந்து தமிழ் சினிமாவை எல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி கன்னடத்துல இருக்கு, மராட்டில இருக்கு. இது காலங்காலமா நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு திடீர்னு அந்த எக்ஸம்ஷன் கொடுத்ததே அது விலை குறைவாகி டிக்கெட் விலையை குறைச்சு அது வந்து இல்ல கவர்மெண்ட் ஆர்டரே அப்படிதான் சொல்லுது. அதாவது டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து நோ டாக்ஸ் டு பி பெய்ட் டு தி ப்ரொடியூசர் ஷுட் நாட் பே, அவ்வளவுதான். கன்சியூமருக்கு கிடையாது. அது வேற டாக்ஸ் எக்ஸம்ஷன், அதாவது வரி விலக்கு வேற. இது வந்து வரி விலக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்காக இருக்கு. இப்போ நம்ம எப்படி சிச்சுவேஷன் வரும்? இப்போ காலங்காலமா 15 வருஷம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஜிஎஸ்டின்னு ஒரு 18% டாக்ஸ் வருது. டிக்கெட் பிரைஸ் மேல 18% கொடுக்கணும்னு. இது யார் மேல தாக்க வரப்போகுதுன்னா பார்வையாளர் மேல. அவங்க தான் கட்டி ஆகணும். இப்போ என்ன வருதுன்னா அடிஷனலா 30% நீங்க லோக்கல் டாக்ஸ் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா முனிசிபல் கார்பரேஷனும் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்போ ஒரு வரி எங்க வந்தது? இப்போ ஒரு வரி தானே இதுவரை சொல்லியிருக்கீங்க. என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இருந்தப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் இல்ல சினிமாவுக்கு. இப்போ திடீர்னு என்டர்டைன்மெண்ட் டாக்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி லோக்கல் கவர்மெண்ட் வந்து எல்லா சர்க்குலர் என்ன போட்டுருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? உங்களோட அசோசியேஷன் நாங்க கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிலே அந்த இது கொடுத்திருக்காங்க கிளாஸ்ல. அதாவது இண்டிவிஜுவல் முனிசிபாலிட்டிஸ் கேன் சார்ஜ் லோக்கல் டாக்ஸஸ் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ அதுபடி நாங்க 30% சார்ஜ் பண்றோம் அப்படின்னா 48%, அதாவது 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்த ஆடியன்ஸ் இன்னைக்கு 48% எக்ஸ்ட்ரா எப்படி கொடுக்க முடியும்? அப்ப பார்வையாளர் வரமாட்டாங்க, தியேட்டர் ஷட் டவுன் பண்ணி ஆகணும். இப்போ 48% இல்லைன்னு சொன்னா என்ன சொல்றாங்க, இப்போ 100 ரூபாய் டிக்கெட் பிரைஸ் இதுன்னு சார்ஜ் பண்ணிருந்தீங்கன்னா 48% எங்களுக்கு கட்டிடுங்க. 52 ரூபாய் நீங்க எடுத்துங்கன்னு சொன்னா 100 ரூபாய் இதுவரையும் வந்து இந்த தயாரிப்பாளருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் 52 ரூபாய் வந்து நம்ம எப்படி சர்வை பண்ண முடியும்? தியேட்டர் சர்வை பண்ண முடியாது. கண்டிப்பாக 30% லோக்கல் டாக்ஸ் கொடுத்து 18% ஜிஎஸ்டி கொடுத்து தியேட்டர் சர்வை பண்ண முடியாது. 120 ரூபாய் டிக்கெட்ல தான் இன்னைக்கு வந்து திரையரங்குகள் இயங்குதா? இல்ல அது இல்ல சார், அதுதான் அடிப்படை. இல்ல அதுதான் அடிப்படை சார், வர மாட்டாங்க. இல்ல நீங்க 150 ரூபாயோ 160 ரூபாயோ வைத்திருந்தாலும் கூட ஒரு குடும்பம் இன்னைக்கு போகணும்னா 1000 ரூபாய் செலவழிக்கக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. ரொம்ப சராசரிகளா சாமானியர்களாக அல்லது நடுத்தர வர்க்கம். அதனால இதுல வந்து ஒரு 40 ரூபாய் கூடிடுது, இது வந்து அவங்கள தான் நேரடியா பாதிக்கும் அப்படிங்கிற அந்த லாஜிக் வந்து சரியா இருக்கா? இல்ல இப்ப அது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி அனௌன்ஸ் பண்ணல. இப்போ வெளியே பாத்தீங்கன்னா தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து எல்லா கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா டிக்கெட் பிரைஸ் பிளஸ் ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டிக்கெட் பிரைஸ் வித் பிளஸ் ஜிஎஸ்டி எப்படி பண்ணிருக்காங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெலுங்கானா கவர்மெண்ட் வெரி கிளியரா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 300 ரூபாய் டிக்கெட் பிரைஸ் ஆக்கிட்டாங்க. அதுக்குள்ள ஜிஎஸ்டியும் கட்டணும், லோக்கல் டாக்ஸ் கட்டணும். இந்த மாதிரி ஒரு சீலிங் கொடுத்து நாங்கெல்லாம் போயிட்டு கவர்மெண்ட்டை பார்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ணனா, இந்த டாக்ஸ் எந்த விதத்திலும் மக்களை பாதிக்காத வகையில் நீங்க எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. இப்போ ஆல்ரெடி 100 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன்னா இது அடிஷனல் டாக்ஸ் கொடுக்காது, சார்ஜ் பண்ணாதீங்க, லோக்கல் டாக்ஸ் சார்ஜ் பண்ணாதீங்க அப்படி ரிக்வெஸ்ட் பண்ணோம். எதுவுமே கேட்காம தடால் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட் வந்து ஜியோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா முனிசிபல் கார்பரேஷனும் 30% டாக்ஸ் சொன்ன உடனே 30% டாக்ஸ் 100 ரூபாய் வந்துட்டு இருக்கிற ஒரு தொகையில 30% நீங்க கவர்மெண்ட் கொடுத்தாகணும், 18% ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். அப்போ உங்களுக்கு கடைசியில் 52 ரூபாய் இருக்க போகுது. 52 ரூபாய் வச்சுட்டு எப்படி சர்வே பண்ண முடியும்? 100 ரூபாய் இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி திடீர்னு 52. இப்போ வந்து ஒரு டாக்ஸ் சொன்ன ஒரு ஜிஎஸ்டியுடைய பலன் என்ன? இல்ல நீங்க சொல்ற எல்லாமே நியாயமான விஷயங்கள், மறுப்பதற்கு இல்லை. ஆனா ஒரு காமன் மேனா அல்லது மக்கள்கிட்ட இருந்து வர்ற ரெஸ்பான்ஸ், இது வந்து நோ அஃபென்ஸ், இண்டஸ்ட்ரி மேல ஒரு அஃபென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா சாமானியர்கள்ட்ட இருந்து வர்ற உடனடியான ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குன்னா, இது வரைக்கும் என்ன எங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சிச்சு, இவங்க இப்போ உங்களுடைய இந்த போராட்ட குரலுக்கோ அல்லது உங்களுடைய எதிர்ப்புக்கோ எவ்வளவு தூரம் அவங்கள்ட்ட ஒரு ஆதரவு வருது அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க சென்னை விட்டுருங்க, சென்னைக்கு அப்புறம் இருக்கிற எல்லா நகரங்கள்லயும் முதல் 3 நாள்ல டிக்கெட் விலை என்னவா இருக்கு, யார் யார் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்றாங்க, இதை மட்டுமே நம்பிதான் திரையரங்கு இயங்குதா அப்படிங்கிற இந்த கேள்விகளும் சேர்ந்து வருது. இல்ல இது கண்டிப்பா இருக்கு. நான் நிச்சயமா வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. இல்ல நான் ஒரே நாடு ஒரே வரினா எல்லாருக்கும் ஒரே வரியா இருக்கணும். இன்னைக்கு ஒரு வரி தானே நீங்க சொன்னீங்க, ஜிஎஸ்டி ஒரு வரி சொல்லிட்டு இப்படி எப்படி ரெண்டாவது வரி அலோ பண்றீங்க? நாங்க கேக்குற ஒரே கேள்வி, ஜிஎஸ்டி 18% அக்செப்ட் பண்ணிட்டாங்க இண்டஸ்ட்ரி ஃபுல்லா, 18 and 28%. அதாவது இண்டஸ்ட்ரி ஃபுல்லா எல்லாரும் என்ன பண்ணாங்க, முதல்ல 28% அனௌன்ஸ் பண்ணாங்க. அது பிறகு எல்லாம் ரெப்ரசன்டேஷன் பண்ண பிறகு 100 ரூபாய் டிக்கெட்டுக்கும் அது கீழே இருக்குது 18%, 28% எல்லாரும் இண்டஸ்ட்ரியும் ஒத்துக்கிட்டாங்க. சரி நம்ம 18% பே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன கவனிக்கணும்னா, இதுவரையும் சேல்ஸ்க்கு வந்து டாக்ஸே கிடையாது. அதாவது தியேட்டர்கள் ரைட் விற்கும் போது இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் டெரிட்டரி விற்கிறேன் இல்லை ஏதோ விற்கிறேன்னா டாக்ஸ் கிடையாது. இப்போ கவர்மெண்ட் என்ன இம்போஸ் பண்ணிருக்காங்க, 12% டாக்ஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இதையும் இந்திய சினிமா எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. சரி ஜிஎஸ்டின்றது வந்தாச்சு, ஜிஎஸ்டி படி ஆபரேட் பண்ணணும். செக்டார்லயே நிறைய பேருக்கு நிறைய பாதிப்புகள் உண்டு. எல்லோருமே தேசத்தினுடைய வளர்ச்சி இத சொல்லி தான் அது எல்லாத்தையும் ஏத்துக்க வைக்கிறோம். ஏத்துக்கிட்ட பிறகு இன்னைக்கு திடீர்னு என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது பொருந்தாதா? இல்ல நாங்க ஒத்துக்கிட்டோம். ஆனா திடீர்னு 30% லோக்கல் டாக்ஸ்ன்றது எப்படி? எந்த கவர்மெண்ட் பண்ணாத ஒரு விஷயம் சவுத் மட்டும், சவுத் இந்தியால எந்த கவர்மெண்ட்டும் பண்ணல, நேஷனல் லெவல்ல எந்த கவர்மெண்ட் பண்ணல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் பண்ண 30% மட்டும் தான் இன்னைக்கு இந்தியா லெவல்ல பேசப்படுது. இன்னைக்கு எனக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா பாம்பேல இருந்து மகாராஷ்டிரல இருந்து கால்ஸ் வந்துட்டு இருக்கு, பயப்படுறாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்படி பண்ணிச்சேன்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வேக்கப் பண்ணி என்ன பண்ணுவாங்க, சரி நம்மளும் போடலாம்,
30% போடலாம் 20% போடலாம்னா சினிமா துறை மொத்தமா அழிஞ்சிடும். ஏன்னா இப்போ நேஷனல் லெவல்ல ஜிஎஸ்டி என்ன சொன்னீங்க, எல்லாருமே ஒரே வரி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம், இதுதானே சொல்லியிருக்கீங்க. அப்படி சொன்ன பிறகு எப்படி நீங்க வந்து ஒரு லோக்கல் முனிசிபல் நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் எப்படி நீங்க சொல்லலாம்? அப்போ ஒரு வரி கிடையாது. திரும்பவும் நான் வந்து உங்களோட எல்லா நியாயங்களையும் ஏற்கிறேன். நீங்க சொல்றது ஜஸ்டிஃபைபிள் தான். தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்ல பேர் வச்சா உங்களுக்கு 30% டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுப்போம் அப்படின்னாங்க. வெறும் தமிழ் பெயர், அது உணர்வு ரீதியான விஷயம், நான் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெயர் மட்டுமே, டைட்டில் மட்டுமே தமிழ் வைத்துக்கொண்டு உள்ள என்னெல்லாம் பண்ணோம், அப்ப அந்த டாக்ஸ் நம்ம வாங்கிட்டோம், எக்ஸம்ஷனை வாங்கிட்டோம், அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரியான குமுறல்கள் வரலங்கும் போதுதான் மக்கள் வந்து கொஞ்சம் கேள்விகளோட இருக்க வேண்டிய தேவை. வந்து தமிழ்நாட்டுல மட்டும் எக்ஸம்ஷன்லாம் இருந்துச்சு. இல்ல தமிழ்நாடு மட்டும் இல்ல, கர்நாடகால இருக்கு. நம்ம பல மாநிலங்கள் இல்லாத ஒரு எக்ஸம்ஷன் 95% இங்க எல்லா படங்களுக்கும் அந்த உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் நான் உங்களுக்கு சொல்லிறேன். கன்னடத்துல வந்து எல்லா கன்னட சினிமாக்களுக்கும் எக்ஸம்ஷன் இருக்கு, டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. இந்தி சினிமாக்கு டாக்ஸ் இருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ்? அதுவும் மொத்தம் 25% டாக்ஸ் கிடையாது கன்னட படங்களுக்கு. மராட்டி படங்களுக்கு டாக்ஸ் கிடையாது, குஜராத்தி படங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஏன்னா லோக்கல் கவர்மெண்ட் அந்தந்த நாட்டு அந்தந்த மாநில மொழியில் இருக்கிற படங்களை என்கரேஜ் பண்றதுக்காக பெங்காலில இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. பெங்கால் கவர்மெண்ட் மம்தா பானர்ஜி மேடம் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் லோக்கல் டாக்ஸ் கிடையாது, பேன் இது கேன்சல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 18% டாக்ஸ்ல 7% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த அளவு வந்து ஒரு பெங்காலி சினிமா அவங்க என்கரேஜ் பண்றாங்க. அதே மாதிரி கேரளா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு நோ லோக்கல் டாக்ஸஸ் ஜியோ போட்டிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி மலையாள சினிமா பாதிக்கப்படுது. பெங்காலி படத்தினுடைய வியாபாரமும் தமிழ் படத்தினுடைய வியாபாரமும் வேற வேற. இல்ல அது கிட்டத்தட்ட இல்ல நீங்க எல்லா சினிமாவையும் கம்பேர் பண்ண முடியுமா? இல்ல ஒரு ரஜினி ரஜினி சார் படமோ இல்ல அஜித் விஜய் படம் கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ 200 படங்கள் வருதுன்னா 180% சின்ன படங்கள். அது பெங்காலி படங்கள் ஈக்குவல் தான், மலையாள படங்கள் ஈக்குவல் தான். அவங்க எல்லாம் சஃபர் ஆகுறாங்க. ரைட், தொடர்ந்து பேசலாம். நிறைய நான் உங்களோட புரிதலுக்காக தான் கேட்கிறேன். ஏன்னா இன்னும் சாமானியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விகள் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. குறிப்பா சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து நீங்க திங்கட்கிழமையில இருந்து திரையரங்குகளை நாங்கள் மூட போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே என்னெல்லாம் ரைட், நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் நமது செய்தியாளர் ஹனிகுமாருக்கு ஒரு தனி பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். இன்னும் ஒரு மணி நேரத்துல ஒரு சில மணி நேரங்கள்ல ஜிஎஸ்டி வரி அமலுக்கு வருகின்ற இந்த சூழல்ல, அறிமுகப்படுத்தப்படுகின்ற இந்த சூழல்ல தமிழக அரசினுடைய நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தன்னுடைய ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அதை நாம் பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த சிறப்பு நேரலை தொடரும்.